உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிருமா, உன்கிட்ட கேட்காமலே நம்ம மெஸ்ஸ வச்சு பெரிய சபதம் போட்டுட்ட. அவசரப்பட்டுட்டனோன்னு தோணுது. ஆனா ஆனா நம்ம மெஸ்ஸ மீட்டுக்க இதை விட்டா வேற வழி இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியும்மா, நான் எடுத்திருக்கிறது வாழ்வா சாவாங்கிற முடிவுதான். ஆனா இப்ப என் மனசு முழுக்க வெறும் பயம் மட்டும் தான் இருக்கு. அந்த போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. நான் மட்டும்தான் ரொம்ப சாதாரணமான ஆளு. பெரிய முதல கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முயல் குட்டி மாதிரி தத்தளிக்க போறேன்னு நினைக்கிறேம்மா. நீதாம்மா என் கூடவே இருந்து இந்த வழி நடத்தணும். உன்னோட துணையும் ஆசீர்வாதமும் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த போட்டியிலேயே கலந்துக்க போறேன். மா, நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்மா. பக்கத்திலேயே இருக்கணும். செல்வி, அம்மா, தமேந்தி, குட்டி எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணன், நீ எதுவும் சொல்ல வேணாம்மா. நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு அன்னபூர்ணியம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டுமா. அதனால நம்பிக்கையோட போயிட்டு வா, போட்டியில கலந்துக்க. ஆமாங்கா. அக்கா, நீ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போட்டியில கலந்துக்க போறேன்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுக்கா. திரும்பவும் ஜெயிச்சு நம்ம மெஸ்ஸ நீ திறக்கதான் போற. நீ நம்பிக்கையோட போயிட்டு வாக்கா. ஆமாக்கா, நீங்க கண்டிப்பா மெஸ்ஸ திறப்பீங்க. தமேந்தி, நீ ஏதோ டிவில நடக்க போற சமையல் போட்டியில கலந்துக்க போறியாமே? தமயந்தி, செல்வி பொண்ணு ஏரியாவுல இருக்கிற எல்லார்கிட்டையும் எங்க அக்கா போட்டியில கலந்துக்க போகுது, எங்க அக்கா போட்டியில கலந்துக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டு வாமா. எங்க கங்கை அம்மா உனக்கு துணையா இருப்பா. உங்க அம்மாவும் நீயும் சேர்த்து வச்ச புண்ணியம் கொஞ்சமா நஞ்சமா, மொத்தமா எல்லா புண்ணியமும் சேர்த்து உன்னை ஜெயிக்க வச்சிருமா. நீ கவலையே படாத. தமேந்தி, செல்வி வந்து விஷயத்த சொன்னதும் முதல் வேலையா கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்த. நீ தைரியமா போ, வெற்றி உனக்கு தான். இந்த கண்ணு எடுத்துக்கோ. நன்றிக்கா. இருக்கட்டுமா. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சில பேர் அடிக்கடி என்கிட்ட வந்து இப்படி 5க்கும் 10க்கும் சாப்பாடு போடுறியே, காசு பணம் சம்பாதிக்கிற ஆசை இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு காசு பணத்தை விட மனுஷங்களோட அன்புதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கிற மனுஷங்களோட அன்ப கண் முன்னாடி பாக்குறேன். உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுத்திருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். கண்ணு, நீ ஜெயிப்ப கண்ணு. நாங்க எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து உனக்காக வேண்டிட்டே தான் இருப்போம். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.